திமுக அதாவது முதல்வர் ஒவ்வொரு இடத்துலையும் இன்னமும் அவரை கரூருக்குள் செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ திமுக அதை செஞ்சுட்டு இருக்கு. ஒரு முதல்வர் கரூருக்கு இப்போ உங்களுக்கு புரியுதுல, இன்னைக்கு முதல்வராக இருக்கும் பொழுதே அவரை கரூருக்கு செல்ல விடாமல் என்ன செய்யணுமோ அதை அவங்க உடனே செய்யறாங்க. நாங்கள் அப்போ முதல்வராக இல்லாத பொழுது போன வருஷம் எப்படி இருந்துக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. 2 நாளாவே ஒரு வீடியோ ஒன்று பார்த்திருப்பீங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அரசு பள்ளி ஒன்றுக்கு போய் ஒரு ஆய்வு மேற்கொண்டு அங்க ஒரு குழந்தைகிட்ட போய் இங்கிலீஷ்ல பேச சொல்லி அந்த குழந்தைக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கறத கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. இந்த அமைச்சர் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? முதல்ல இவங்களுக்கு தான் பாடம் எடுக்கணும் போல இருக்கு. குழந்தைங்க கிட்ட எப்படி பேசணும் பழகணும், ஒரு உளவியல் ரீதியா அந்த குழந்தை எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது கூட தெரியாம பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு வீடியோ பார்த்திருப்பீங்க. இந்த விஷயத்துக்கு தான் விஜயகாந்த் ஸ்டைல ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு பக்கத்தை தானே பாத்தீங்க, இன்னொரு பக்கத்தை பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி. அந்த இன்னொரு பக்கம் என்ன அப்படிங்கிறதையும் பிளஸ் நேற்று ஒரு வீடியோல நம்ம பேசியிருந்தோம். திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் விஜய் அவர்கள் கரூர் போறதை தடுக்கும் வகையில ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காரு. அதோட அவசர விசாரணையாக இன்னைக்கு அதை விசாரிக்க போறாங்க அப்படின்னு நேற்று அதை பத்தி பேசணும். இன்னைக்கு கோர்ட்ல அதை பத்தின விவாதமும் விசாரணையும் நடந்தது. அந்த விசாரணையில என்ன நடந்தது இதையெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா அலச போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த மாதிரி அரசியல் ரீதியாக சுவாரஸ்யமா நடக்கக்கூடிய பல தகவல்களை ஒரு சேகரிச்சு ஒரு மாதிரி இணைச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குற இந்த சேனலோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருக்கும் பட்சத்துல நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லி இந்த மாதிரி அமைச்சர் கீர்த்தனா அவர்களோட வீடியோ இந்த குழந்தைகிட்ட பேசுறது, இந்த டீச்சர்ஸ்கிட்ட பேசுறது அப்படிங்கிற மாதிரியான வீடியோவை நீங்க நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ போய் நீங்க தெரிஞ்சீங்கன்னா கூட அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கட் போர்ஷன் அது மட்டும் தான் வரும். ஆனா அந்த ஆய்வு நடத்தும் போது அந்த ஒரு விஷயம் மட்டுமா நடந்திருக்கும். ஸோ அந்த ஆய்வோட வீடியோ என்னன்னு நம்ம தேடி தேடி பார்க்கும்போது அது கட்கட்டா ஒவ்வொன்றும் கிடைக்குது இல்லை. அதுல சிலதெல்லாம் வாட்டர் மார்க்கோட இருக்கு. அப்படிலாம் இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே ஸ்கூல்ல சுத்தி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்கூல்ல எல்லாம் ஆய்வு பண்ணும்போது நிறைய இடத்துல கட்டடங்கள்லாம் இடிஞ்ச நிலைமையில இருக்கு. இன்னொன்னு அப்படியே உள்ள போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் லேப் ஒன்று பாக்குறாங்க. அந்த கம்ப்யூட்டர் லேப்ல ஒரே டஸ்டா படிஞ்சிருக்கு. இப்போ இதை பாக்குற நீங்க யாராவது ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த கம்ப்யூட்டர் லேப் பிரைவேட் ஸ்கூல்ஸ் விட்டுருங்க, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த லேப்ல எல்லாம் நம்மளால என்ன பண்ண சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் போன உடனேவே முதல்ல ஒரு இந்த சாஃப்ட் கிளாத் ஒன்று இருக்கும், அதை எடுத்து முதல்ல இந்த கம்ப்யூட்டரையும் கீபோர்டையும் ஃபர்ஸ்ட் தொடங்க. ஈவன் தோ பிரைவேட் ஸ்கூல்லையுமே அப்படிதான் சொல்லுவாங்க. அதையெல்லாம் தொடச்சி நீட் பண்ணி வைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையிலேயே நமக்கு தெரிஞ்சிடும். போகும்போதே வெறும் தூசு துருப்பா இருக்குது அப்படின்னா அந்த லேப்ல அந்த கீபோர்ட் ஆகட்டும் சரி, கம்ப்யூட்டர் ஆகட்டும் சரி பயன்படுத்தி ரொம்ப நாள் ஆகுது. இல்லைன்னா அங்க வேற ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறத கீர்த்தனா அவர்கள் புரிஞ்சுக்கிட்டு ஏன் இவ்வளவு தூசியா இருக்கு அப்படின்லாம் ஆசிரியர்கள் கிட்ட அவங்க ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குன்னு பர்டிகுலரா ஸ்டாஃப் இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஸ்டாஃபே இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இது 2வது விஷயம். அதுக்கு அடுத்த கட்டமா தான் அந்த குழந்தைகிட்ட பேசும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படிலாம் கேட்கும்போது அந்த குழந்தை தடுமாறுது. அதுக்கெல்லாம் முன்னாடி அந்த புக்ல காட்டி ஏதோ ஒரு வேர்டை தான் கேட்கறாங்க. அந்த வேர்டை கேட்கும் போது தான் அந்த குழந்தைக்கு அர்த்தம் தெரியல. அதனால அவங்க அந்த டீச்சரை கூப்பிட்டு இந்த பர்டிகுலர் போர்ஷன் எதுலையுமே ட்ரெண்ட் ஆகல. ஆனா நான் அதை பார்த்துப்போ உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். அதுல கீர்த்தனா அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா இப்பவும் அந்த குழந்தை மனப்பாடம் பண்ணி தான் படிக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நானும் அரசு பள்ளியில படிச்சவதான். இப்படிதான் நாங்களும் அர்த்தமே தெரியாம ஒண்ணுமே புரியாம ரொம்ப மனப்பாடம் பண்ணி தான் படிச்சுட்டு வந்தோம். பட் அதுக்காக நாங்க நிறைய இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாங்குவேஜ் தெரியல, ப்ராப்பரான இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இல்லை இப்படின்ற மாதிரிலாம் நாங்க ஃபேஸ் பண்றோம். அதனாலதான் சொல்றேன். பட் ஸ்டில் இன்னுமே இந்த லேர்னிங் கேப் இருக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஸோ நீங்க குழந்தைங்க கிட்ட பயங்கரமா இன்டராக்ட் பண்ணுங்க, இந்த மனப்பாடம் அப்படிங்கிற மெத்தட மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தான் நீங்க போய் ஏதாவது சும்மா கேஷுவலா இன்டராக்ட் பண்ண சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கறாங்க. அப்புறம் வேற ஏதாவது இன்டராக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அவங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்லாம் கேட்கறாங்க. அதுதான் மேம் அந்த கேப் தான் இது. அதாவது புக்ல இருக்க மீனிங் தெரியாம தான் மனப்பாடம் பண்ணி தான் நம்ம அப்படியே படிச்சு நம்ம மனப்பாடம் பண்ணி தான். நானும் இந்த ஸ்கூல்லாம் படிச்சிருக்கேன். கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல தான் நானும் படித்தேன். தமிழ் மீடியம் தான் படிக்கிறேன். இதே மாதிரி தான் மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. அதுக்கு மீனிங்கே தெரியாம தான் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதுவோம். இந்த மாதிரி 1-2 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் ஈஸியா புரிஞ்சுட்டு பண்ணுவாங்க. லாஸ்ட் பெஞ்ச்ல ஒரு 3 பெஞ்ச் கேட்டீங்கன்னா அந்த இதுல இருக்காது. சரி மனப்பாடம் பண்ணி எழுதணும் தான். இப்போ இவங்கள்ட்ட நான் டைரக்டா ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்களால சிம்பிளான இதுதான் அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னு நம்ம கேட்கலாம். அதுவே ஆன்சர் பண்ண முடியும்.
ரைட்டா சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு அப்படி சொல்லு. இது நீங்க லாஸ்ட் பெஞ்ச் அதனால நீங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெளியே இருந்து என்ஜிஓலாம் வரணும். இந்த என்ஜிஓல இன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கான இது கொடுங்க கண்டிப்பா. ஏன்னா இந்த இங்கிலீஷ்ன்றது இப்போ ஒரு வெளியே நீங்க போகும்போது ஒரு நம்பிக்கை கொடுக்கும். பேசிக்கை விட ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரி, இததான் இப்ப அரசியல் எல்லாம் எடுத்து பிடிச்சிக்கிட்டு ஏங்க ஒரு அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகிட்ட போய் உனக்கு இங்கிலீஷ் தெரியலையான்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது அவங்க அப்பா என்ன செஞ்சா என்னங்க உங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. அரசியல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு ஜென்ரலா நீங்க ஒண்ணு யோசிங்க. நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல நம்ம படிக்கும் போதும் நம்மளோட ஆங்கில புலமையை செக் பண்றதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு 4 கேள்விதான் முதல்ல தூக்கிட்டு வந்து எல்லாருமே நம்ம கிட்ட கேட்பாங்க. வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் ஃபாதர், வாட் இஸ் யுவர் மதர் டூயிங், வாட் இஸ் யுவர் மதர் நேம், இதெல்லாம் தான் ஒரு பேசிக்கான கேள்வியை கேட்பாங்க. அந்த அடிப்படையில தான் அவங்க வாட் இஸ் யுவர் ஃபாதர்னு கேட்டிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதை விட்டுட்டு அவங்க அப்பா என்ன வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன, எதுக்கு அவ்வளோ இல்லை இங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க கேட்கலாம் உடனே, அப்ப கீர்த்தனா அவர்கள் செஞ்சது எதுவுமே தப்பு இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு தப்பு இருக்காது, என்னன்றதை சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த குழந்தைகிட்ட இருந்து இந்த வாட் இஸ் யுவர் ஃபாதர் எல்லாம் கேட்கும்போது திரும்ப இந்த மேம் கிட்ட பாத்தீங்களா, இதைதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். இன்னொன்னு இங்கேயே எப்படி இருக்குன்னா, நீங்க லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கேளுங்க, அவங்களும் இதே மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்க, வாட்டமா அந்த கடைசியில என்ன கட் பண்ணிவிட்டாங்க அந்த வீடியோல. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கேளுங்க அப்படிங்கறத மட்டும் நீங்க கட் பண்ணி நீங்க கேட்டு பாருங்களேன். இப்போ இந்த ஒரு விஷயத்த ஒரு சும்மா ரிப்பீட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கேட்டு பாருங்க, அவங்களும் இப்படிதான் இருப்பாங்க. இது எப்படி இருக்கு? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கேளுங்க, கட். இப்ப எப்படி இருக்கு? இது தெனாவட்டா சொல்ற மாதிரி இருக்கும். அதை சொன்னீங்கன்னா தான் ஒரிஜினலா என்ன ஒரு விஷயத்துக்கு சொன்னாங்க, என்ன அர்த்தத்துல சொன்னாங்கன்றது உங்களுக்கு புரியும்ல. சோ வெட்டி ஒட்டும் அரசியல் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நீ சொல்லு, அப்ப கீர்த்தனா என்ன தப்பு செஞ்சாங்க அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. கீர்த்தனா அவர்கள் செஞ்ச ஒரே தப்பு என் பார்வையில இந்த ஆய்வுலாம் போகும்போது இந்த பத்திரிகையாளர்களை கூட்டிட்டு போனதான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அப்ப அவங்க என்ன ரீல்ஸ் போட்டிருக்க மாட்டாங்களான்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு அவங்க தெளிவாவே விளக்கம் கொடுத்துட்டாங்க. நாங்க எங்க டீம்ல இருந்து இதை யாருமே வீடியோ எடுக்கல. இந்த ஆய்வுக்காக இந்த ஆய்வை கவர் பண்ண வந்த ரிப்போர்ட்டர்ஸும் பத்திரிகையாளர்களும் தான் இதை வந்து கவர் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இந்த இடத்துலதான் கீர்த்தனா அவர்கள் ஒண்ணு தப்பு பண்ணிட்டாங்க. இந்த பில்டிங்கை சுத்தி பாக்குறது, இந்த கம்ப்யூட்டர்ல பாக்குறது இது வரைக்கும் ஓகே. பட் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாவே இவங்க டைரக்டா சொல்லிருக்கலாம். பட் டைரக்டா சொன்னா பத்திரிகையில அதையும் திருச்சி போய் எழுதிருவாங்கன்னு பயந்துருந்தாங்க, இல்ல ஒரு தயக்கம் இருந்தது அப்படின்னா அவங்களோட கார்ட்ஸ் இருப்பாங்க, செக்யூரிட்டி கார்ட்ஸ், அவங்க கிட்ட சொல்லி இல்லைங்க மீதி வந்து பைட்ஸ் வெளியே வச்சுக்கலாம், இப்போ நாங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ண போறோம், இன்டராக்ட் பண்ணி முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு இந்த பத்திரிகையாளர்களை வெளியே நிக்க வச்சிருந்திருக்கணும். இல்லையா கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க, ஸ்டாண்ட் போட்டு வெயிட் பண்ணுங்க, நாங்க இந்த ஆய்வு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணி முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்ப இன்னைக்கு அவங்களுக்கு இவ்வளவு பெரிய சர்ச்சைகளே தேவையில்லை. பிளஸ் இதுல வந்து ஒரு வேடிக்கையாவும் ஒரு வியக்கத்தக்க விஷயமாவும் நான் என்ன தெரியுமா பாக்குறேன், இப்படி சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்க அவங்க போயிட்டு பாவம் இந்த போட்டோ யாருன்னு தெரியுதா, நானும் அரசு பள்ளியில் படித்த மாணவிதான், நான் வந்து அரசு பள்ளியில படிக்கிற மாணவிகள் அதுவும் ஆங்கிலம் தெரியல அப்படின்லாம் நான் வந்து கிண்டல் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா அப்படி இருந்து வந்து அதுல எவ்வளவு கோத்ரூ பண்ணன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு ஒரு நீண்ட விளக்கங்களை ட்விட்டர்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்க அரசு பள்ளியில படிச்ச அந்த போட்டோவையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது அந்த அளவுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அப்படி கமெண்ட் பண்ற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஆர் பப்ளிக் அவங்களுக்கெல்லாம் கூட ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, பிளஸ் பாவமாவும் இருக்கு. எதுக்கு நீங்க இதுக்கெல்லாம் இவ்வளவு ரிப்ளை பண்ணிட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல இருந்து நான் ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கிறேன் தெரியுமா, ஒருவேளை மற்றவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு இன்டென்ஸா ஒரு மேல் போக்குத்தனமாக ஒரு எல்லாருமே இப்ப ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஒரு ஹைஃபை தனமா ஒண்ணு நடந்துக்கிறீங்க அப்படின்ற நோக்கத்திலேயோ இல்ல இந்த குழந்தைக்கு சிறுமைப்படுத்தணுங்கிற மாதிரியோ பண்ணியிருந்தா அவங்க மனசு கேட்காம இவ்வளவு தூரம் உட்காந்து போய் இந்த சோசியல் மீடியால ரிப்ளைல பண்றாங்க பாத்தீங்களா கமெண்ட், அதுக்கெல்லாம் உட்காந்து விளக்கம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க நிறைய இந்த துபாயில இருந்தெல்லாம் ஒருத்தங்க இன்ஃபுளுசர் ஒருத்தங்க கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க ஒரு கமெண்ட் போட்டதுக்கு வந்து இவங்க போய் விளக்கம் கொடுக்குறாங்க. நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட், இந்த கன்சர்ன் நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா ஒண்ணு நான் அந்த நோக்கத்துல பண்ணல, இது லேர்னிங் கேப் இன்னமும் இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் நான் பண்ணேன். ரெண்டாவது நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ரீல்ஸ் போடல, பத்திரிகையாளர் தான் எடுத்தாங்க அப்படின்றாங்க. ஸோ இது குறித்து இப்படியே முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா இது குறித்து உடனே எல்லாரும் பொங்கி பயங்கரமா இந்த வீடியோ இந்த கட் போர்ஷனை மட்டும் எடுத்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு பக்கம் இது அட்டாக் பண்ணி ஒரு ட்வீட் போடுறாரு, முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் இதை அட்டாக் பண்ணி ஒரு ட்வீட் போடுறாங்க. இப்ப இங்கதான் நம்ம அந்த மறுபக்கத்தை பார்க்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன மறுபக்கம் அப்படின்னா, சரி இந்த குழந்தைகிட்ட இந்த அமைச்சர் இப்படி பேசுனது தப்பு தான், ரைட்டு வாஸ்தவம், ஆனா இந்த ஸ்கூல் இருக்குல்ல, இந்த ஸ்கூல் என்னன்னா விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி, அதாவது
அமைச்சராக இருக்கக்கூடிய அவங்க தொகுதியில இருக்கக்கூடிய அந்த பள்ளி, கீர்த்தனா அவர்களோட தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. சோ அந்த அடிப்படையில என் தொகுதியில இருக்கக்கூடிய அரசு பள்ளியை நான் எப்படி எல்லாம் மேம்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவங்க ஆய்வுக்கு போயிருக்காங்க. உடனே நீங்க என்ன பள்ளி கல்வித்துறை அமைச்சரா, நீங்க ஏன் ஆய்வுக்கெல்லாம் போறீங்க அப்படின்றீங்க. அதெல்லாம் கிடையாது. என் தொகுதியில ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சா அந்த அமைச்சர்களோ இல்ல முதலமைச்சரோ யார் வேணா எங்க வேணா போலாம். இன்னார்தான் இன்னதான் செய்யணும்னா யாருமே வரையறை செய்ய முடியாது. அப்படி ஒரு சம்பவமும் இன்னைக்கு நடந்தது. அது அதுக்கு அடுத்தது வர அப்படி அமைச்சர் அவர்கள் போய் பார்க்கும்போது அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இப்ப போட்டோ பாருங்களேன், அந்த அளவுக்கு அங்கங்க டேமேஜா இருக்கு. ஒரு ஸ்டாஃப்ஸ் இல்ல. ஆக்சுவலா நம்ம இதை எந்த அளவுக்கு கவனிச்சு கீர்த்தனா அவர்கள் செஞ்சது தப்புன்னு சொல்றோமோ அதே அளவுக்கு இத்தனை வருடங்கள் ஆகியும் ஒரு அரசு பள்ளியோட கட்டடம்னா ஒரு இடிஞ்ச நிலைமையிலையும் அங்கங்க விரிசல் விட்டு தான் இருக்கும், ஆசிரியர்கள் பற்றாக்குறையா தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமையிலேயே வச்சிருக்காங்கன்னா அதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சோ இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு கவனிச்சு நீங்க இவங்களை ட்ரோல் பண்றீங்களோ அதே மாதிரி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் இத்தனை வருஷமாகவும் இன்னும் ஐசியூலயே வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம ஏத்துக்கணும். நீங்க சொல்லலாம் இல்ல எஜுகேஷன் மேம்பட்டு வந்துருச்சு எல்லாம் வந்துச்சுன்னா அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னும் ஐசியூல தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்டே தான் ஆகணும். பிளஸ் போதுமான அளவு ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை, ஆசிரியர் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துக்கணும். இதுதான் இந்த விஷயத்துல இருக்கக்கூடிய நிலைப்பாடு. ரெண்டாவது, அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, இதுக்கும் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இன்னைக்கு பேட்டியில ஒண்ணு பேசும்போது அவர் தெளிவா விளக்கமா சொல்லியிருக்காரு. இல்ல இந்த மாதிரி அன்வான்டா தேவையில்லாத ஆய்வுகள் எல்லாம் தவிர்க்கணும். முதல்வர் அலுவலகத்துல இருந்தே சுற்றறிக்கை ஒண்ணு வந்திருக்கு. பட் இது எந்த நோக்கத்துல அவங்க போனாங்க அப்படின்னு தெரியல. ரெண்டாவது, இது அவங்க தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. பட் என்ன விஷயங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா பல பேர் இந்த மாதிரி கட்சியின் சார்பில் நிர்வாகிகள் சார்பில்னு போய் தேவையில்லாத மேற்கொள்ற ஆய்வுகள் எல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு முதல்வரோட அலுவலகத்திலிருந்து சுற்றறிக்கை போயிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு. சோ இந்த பஞ்சாயத்து ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கு. இதை இவ்வளவு நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ணதை வச்சு நீங்க சொல்லுங்க, அமைச்சர் கீர்த்தனாவோட செயல்பாடுகள் உண்மையிலேயே ஒரு மெத்தன போக்காவும் மேம்போக்காவும் ஒரு எப்படி சொல்றது ஒரு ஐஃபை தரமாவும் தான் டீல் பண்ணாங்களா, இல்ல அவங்க யதார்த்தமா ஏதோ செய்ய போய் அது இப்படி அரசியலா மாறிடுச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ரெண்டாவது டாபிக், வீடியோலயே ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தோம். திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் கரூர் விஷயமா விஜய் அவர்கள் அடுத்த வாரம் போயிட்டு அந்த 41 குடும்பங்களுக்கும் அரசு பணிகளும் பிளஸ் நலத்திட்ட உதவிகளும் வழங்க இருக்காரு அப்படிங்கிற உடனே இதை எதிர்த்தும் இதை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லியும் உச்சநீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒண்ணு போட்டிருந்தாரு. அது அவசர விசாரணையா இன்னைக்கு எடுத்துக்க போறாங்க அப்படின்னு நேற்று பேசியிருந்தோம். அதை பத்தி இன்னும் டீட்டெயிலா அந்த வீடியோல பேசியிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிளஸ் இப்ப இன்னைக்கு கோர்ட்ல என்ன விஷயம் சுவாரஸ்யமா நடந்துச்சு அப்படின்னா, திமுகவின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் ரஞ்சித் குமார் அப்படிங்கிறவர் தான் இந்த கேஸ்க்கு ஆஜராகி பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க ஆரம்பத்தில் என்னமோ சொல்லும்போது கோர்ட்ல எப்படி அதெல்லாம் இல்லைங்க, என்ன சொல்ல வரீங்க முதல்ல, அது முதல்ல விளக்கமா சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்களோட புகார் இருந்திருக்கு. அப்படிலாம் கேட்ட உடனே இல்ல ஆதவர்ஜன் அவர்கள் இந்த மாதிரிலாம் பொது வெளியில பேசுறாரு, அப்படி அவர் பேசக்கூடாதுங்கிறத தடை விதிக்கணும். ரெண்டாவது, கோர்ட்ல விசாரணையில் இந்த கேஸ் போயிட்டு இருக்கும்போது முதலமைச்சர் இப்ப போய் அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கே போயிட்டு அரசு பணி நலத்திட்ட உதவிகள் எல்லாம் வழங்குறாரு அப்படின்னா அது சாட்சியங்களை கலைக்கிறதுக்கான ஒரு வழிவகையா இருந்துரும். அதனால இதுக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்த ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்ப அது அப்பயும் கோர்ட்டுக்கு புரியல. என்ன சொல்ல வரீங்க, விஜய் அவர்கள் அங்க போறதை நாங்க போகக்கூடாதுன்னு சொல்லணுமா அப்படின்றாங்க. உடனே திமுகவின் சார்பில் அந்த வழக்கறிஞர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த வீடியோ ஒரு நிமிஷம் நீங்க பாத்துருங்களா, அப்ப உங்களுக்கு என்ன கிளியரா புரியும் அப்படின்னு கொண்டு போகும்போது ஏற்கனவே இந்த விஷயம் வேற பெஞ்ச்ல இன்வெஸ்டிகேஷன்லயும் பிளஸ் இதுலயும் போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப எங்களுக்கு எல்லாம் டைம்ல எங்களுக்கு 1008 கேசஸ் இருக்கு. அண்ட் உங்களுக்கு அரசியல் ரீதியாக வாய்வார்த்தைகள் வாய்ப்போர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க உங்களை பத்தி குறை சொல்லியிருக்காங்களா, நீங்களும் இன்னொரு விஷயத்துல வாய் விஷயத்துல போராடிக்கோங்க. இதையெல்லாம் இப்படி கோர்ட்டுக்கு கொண்டு கோர்ட் நேரத்தை வீணடிக்காதீங்க. இன்னொன்னு கோர்ட் விஷயத்துல விஜய் அவர்களுக்கு இதை பண்ணுங்க அதை பண்ணாதீங்க ஒரு முதலமைச்சருக்கு நாங்க எப்படி ஆர்டர் போட முடியும்? ரெண்டாவது அவங்களை பேசாதீங்கன்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? இட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் ரைட் டு ஸ்பீச். அதை நாங்க தடுக்கவெல்லாம் முடியாது அப்படின்னு முதல் டம்முன்னு ஒரு அடி. ரெண்டாவது விஜய் இதுல எப்படி நீங்க எழுதிட்டு வரீங்க? இந்த கேஸ்ல எந்த வகையிலுமே அவர் ஒரு குற்றவாளினோ இல்ல அவர் மேல ஒரு எஃப்ஐஆரோ இல்ல இப்படி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமோ அதுல இல்ல. ஏன்னா விஜய் அவர்களோட பேரு குற்றவாளியின் அடிப்படையில எங்கேயுமே அதுல இடம்பெறல. ஒருவேளை அன்னைக்கு கூப்பிட்டு எல்லாம் விசாரிச்சாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட அதுக்கு நான் உங்களுக்கு சொல்ற தகவல் என்னன்னா, அது விசாரணையின் அடிப்படையில மட்டும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த சம்பவ இடத்துல அவரும் இருந்திருக்காருல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க என்ன மாதிரி எல்லாம் பாத்தீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு விசாரணை அடிப்படையில மட்டும்தான் டெல்லியில இருந்து அதை கூப்பிட்டு விசாரணை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தகவல். சோ விஜய் அவர்களோட பேர் குற்றவாளிங்கிறதுலயோ இல்ல சந்தேகன் பேர்லயோ கூட இல்லாத போது அவர் எங்க போகணும் போகக்கூடாதுன்னு கோர்ட் எப்படி ஆர்டர் பண்ணும் இல்ல கோர்ட் எப்படி சொல்லும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? கோர்ட்டோட நேரத்தை வீணடிக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். முடிஞ்சா ஒண்ணு இந்த வழக்கை நீங்களே வாபஸ் வாங்கிருங்க, இல்லாட்டி இந்த வழக்கை கோர்ட் தள்ளுபடி பண்ணிடும் அப்படின்னு சொன்ன உடனே திமுகவின் தரப்புல இருந்து அந்த கேஸ் திரும்ப பெறப்பட்டிருக்கு. சோ லிட்டரலி திமுகவுக்கு ஒரு தோல்விதான் இது. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்கன்றதும் தயவு செய்து சொல்லுங்க மக்களே. விஜய் அவர்கள் என்ன செஞ்சாலும் ஏதோ ஒண்ணு தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியே இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? இதை முன்னிட்டு தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அது ரொம்ப வேலிட் பாயிண்டா இருக்க மாதிரி தோணுது. இப்ப பாத்தீங்களா, அதாவது விஜய் அவர்கள் சிஎம்மா இருக்கும் போதே அவர் கரூர் போறதுக்கு எவ்வளவு இடைஞ்சல் இந்த திமுக கொடுக்குது. அப்போ ஆளும் கட்சியா அவங்க இருந்தாங்க. அப்ப 41 பேர் இந்த இறந்ததுக்கு அப்புறம் விஜய் அவர்களை கரூர் போறதுக்கு எப்படி இவங்க அலோவ் பண்ணிருப்பாங்க? இப்ப புரியுதா அவங்களோட அரசியல் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வைக்கவும்
திமுகவுக்கு இதில் பேசுறதுக்கு உண்மையிலேயே பாயிண்ட் இல்லைங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்க கேட்கும்போது ஆமால அப்படின்னு உங்களுக்கே தோணுது இல்ல? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை இது வெறும் திமுகவோட அரசியல் காரணங்கள் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் அவர்கள் போய் இந்த நலத்திட்டங்கள் கொடுக்கறதுலையும் அரசு பணி கொடுக்கறதுலையும் ஏதாவது சிக்கல் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? அதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி மக்களே, இப்போ இவங்க செய்யறது பூராமே எவ்வளவு பெரிய அரசியலா இருக்கு அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க, மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பாடம் எப்படிலாம் நடக்குது அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த லிங்க் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் கூட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ் செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.